ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டெல்ஃபின் டாமினிக் கிச்சடி லைஃப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி தான் எப்பவும் கிச்சனில் இருந்து சமைக்காம கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு அவுட்டோர் குக்கிங் விளாக் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்களேன், ரோட்டுக்கு 2 சைட்லேயும் தென்னை மரமாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதுதாங்க சலாலா. நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிற பிளேஸ் சலாலால இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டிங் பிளேஸ். ஆமாங்க, அயன் ரெசார்ட்டுங்கிற நேச்சுரல் ஸ்ப்ரிங் அண்ட் பார்க் இருக்கிற ஒரு அருமையான லொகேஷன் தாங்க. சலாலா சிட்டில இருந்து அயன் ரெசார்ட்டுக்கு ½ an hour டிராவல் பண்ணா போதும். இப்போ இங்க கரீஃப் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கரீஃப் சீசன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, மான்சூன் சீசனை தான் கரீஃப் சீசன்னு சொல்றாங்க. அது எவ்ரி இயர் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 90 days தான் கரீஃப் சீசன். சிட்டியை விட்டு வெளியே வந்தா ஒட்டகம்லாம் நிறைய பார்க்கலாம். நீங்களே பாருங்க லொகேஷன் எப்படி இருக்குன்னு. கிளவுட்ஸ் எல்லாம் மவுண்டன் மேல இறங்கி பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்களேன், இங்க உள்ளவங்க எல்லாம் இங்க வந்து சீசனை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அயன் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு. லெஃப்ட் சைடுல பார்க் இருக்கு. அயன் ரெசார்ட் வந்தாச்சு. நீங்களே பாருங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு. அவர் எங்க உட்காந்து சமைக்கலான்னு பாக்குறாரு. இந்த இடம் தாங்க நாங்க சூஸ் பண்ணியிருக்க இடம். நாங்க இந்த இடத்துல தான் இப்ப நாங்க சமைக்க போறோம். வாங்க எங்களோட நீங்களும் சேர்ந்து நாங்க என்னென்ன செய்யறோம்னு பாருங்க. இப்படி ஒரு அருமையான இடத்துல தாங்க நம்ம வந்து சமையல் ஆரம்பிக்க போறோம். வாங்க நம்ம சமைக்க போகலாம். என் பையன் அது மவுண்டன் மாதிரி இருக்கிறதுனால அது மேலே ஏறி விளாண்டுகிட்டு இருந்தான். நாங்கள் கார்லேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறத என் பையன் தான் வீடியோ ஷூட் பண்ணான். நாங்கள் இந்த பிளேஸுக்கு ரீச் ஆகும்போது டைம் வந்து 11:30 ஆயிடுச்சு. திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம சமைச்சு முடிக்க எப்படியும் 2 o'clock ஆகிடும். அதனால நான் ஃபஸ்ட்டு காஃபி போடலான்னு நான் காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. சில்லுன்னு இந்த கிளைமேட்டுக்கு சூடா ஒரு காஃபி ரொம்ப நல்லா இருந்தது. காஃபி குடிக்கிற இன்ட்ரெஸ்ட்ல அதை ஷூட் பண்ண மறந்துட்டோங்க. அவ்வளோதாங்க, காஃபி போட்டு குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சமையல் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஆரம்பிக்கலாமா?
நான் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 3 ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் போடும்போது பச்சை மிளகாய் போட மறந்துட்டேன். அதனால இந்த ஸ்டேஜில் அந்த பச்சை மிளகாவையும் போட்டு நம்ம தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோ பாருங்க, அங்கே தண்ணி ஓடுது. அந்த தண்ணியில் என் பையன் விளாண்டுக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலெலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலையே சிக்கனை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுனா போதும். நான் எடுத்திருக்கிறது பாஸ்மதி ரைஸ் தான். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி எடுத்து போட்டுக்கலாம். என் பையனுக்கு பசி வந்துருச்சு, அதனால பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்துட்டான். பிரியாணி ரெடி ஆகாதனால மறுபடியும் விளையாடுறதுக்கு போயிட்டான். கடைசியா லெமன் ஜூஸ் ஊற்றி குக்கரை மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான், விசில் வந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். கையெல்லாம் கழுவுறதுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பக்கெட்டை கொடுத்து அனுப்பி விட்டாரு. போய் தண்ணி எடுத்துகிட்டு வாடான்னு. அவன் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக அதுக்குள்ளே இறங்கி வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கான். அந்த பக்கெட்டில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இது சுத்தமான தண்ணிங்க, மவுண்டன்லேருந்து அப்படியே வர்ற தண்ணி தான் இது. அப்பாவும் பையனும் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராங்க. பிரியாணி சாப்பிட்றதுக்கு இன்னும் 1/2 hour ஆகும். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போய் அவர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தார். நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரை திறக்கும் போது நல்ல கம கமன் நல்ல ஒரு பிரியாணி வாசம் மூக்க தொலைச்சிருச்சு போங்க.
நாங்கள் பிரியாணி சமைக்கிறதும் எங்கள் குக்கர் விசில் சத்தத்தை கேட்டு எல்லாரும் எங்களையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆஹா, பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சிக்கன் லெக் பீஸ் தான் நான் செய்ய போகிறேன். சிக்கன் லெக் பீஸில் மசாலெலாம் போட்டு நான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். உண்மையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதை நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இதே மாதிரியே நீங்களும் போய் ஒரு இடத்துல போய் இருந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம லெக் பீஸை ஃப்ரை பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்களேன், இந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் பிரியாணி வாசத்தை கேட்டு ஒரு பூனை எங்களையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். எல்லாரும் பயங்கர பசியில் இருந்தோம். எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கே 2:30 ஆயிடுச்சு டைமு. நான் பிரியாணி எப்படி இருக்குங்கன்னு கேட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னார். எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டுட்டு பிரெட் அல்வா தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் பீட்ரூட் அல்வா சாப்பிட்டோங்க. பீட்ரூட் அல்வா ரெசிபி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன வேலை நமக்கு? பாத்திரத்தை கழுவ வேண்டியது தான். ஓகேங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.